ஓம் நம சிவாய. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பற்ற தலைபடும் தானே. என் அன்பு விருட்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல எல்லாருக்குமே தேவைப்படுற, எல்லாருமே ஆசைப்படுற, ஒரு நாளாவது வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு கனவு காண்ற ஒரு யோகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன யோகம்? கோடீஸ்வர யோகம். எதுவுமே எங்க வாழ்க்கையில இல்ல, பணம், புகழ், சந்தோஷம் இதை நாங்க பார்த்ததே இல்ல, கடைசி வரைக்கும் நாங்க பார்ப்போமா இல்லையா அப்படிங்கிற ஏக்கத்தோட இருந்துகிட்டு இருக்கோம், நாங்களும் ஒரு நாளைக்கு கோடீஸ்வரனா ஆக மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு பொக்கிஷம். பெருமைக்காக சொல்லல, இந்த பிரபஞ்சம் என் மூலியமா உங்களுக்கு சொல்ல நினைக்கிறத சொல்லுது, அவ்வளவுதான். கண்டிப்பா உங்களுடைய நிலையை மாற்றும், இல்லைன்னா உங்களை தூங்க விடாம செய்யக்கூடிய வலிமையாவது இந்த வீடியோவுக்கு இருக்கும். அதனால ஒரு நாள் நீங்களும் முயற்சி பண்ணுவீங்க, உழைப்பீங்க, உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க, நீங்களும் ஒரு நாள் இந்த உலகத்துல கோடீஸ்வரர் தான். சரி, நம்ம வாழ்க்கையில எப்படி கோடீஸ்வரராக போகிறோம்? இந்த ஜோதிடம் நம்ம கோடீஸ்வரியாக மாறுவதற்கு என்ன அமைப்பை கொடுத்திருக்கிறது அப்படிங்கறத பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம், அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க, குட் பேபி. இங்க பூஜை பொருட்களும், அதாவது கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அதுபோல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க, கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். சரி, இப்ப விருட்சிக ராசி நண்பர்கள் யார்? இந்த பூமியில எப்படியான குணம், செயல்பாடுகள், எது மாதிரியான கிரக அமைப்புகள்ல பிறந்திருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தைரியம் உண்டு, மனதைரியம் மிக அதிகம். விருட்சிக ராசி அப்படின்னா தேள் எதுக்குமே அஞ்சாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு மன தைரியத்தை உடையவர்கள். உடல் பலம் உங்களுக்கு உண்டு, எதையுமே சாமர்த்தியமா பேசி ஜெயிக்கக்கூடிய, சாதிக்கக்கூடிய வலிமை உடையவர்கள். பண்பு, குணம் இதெல்லாம் எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே நேரத்துல ஆடம்பரமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்னு கனவு காண்றவங்க, யார் எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க, அதே நேரத்தில் உங்களை கொஞ்சம் புகழ்ந்தா போதும், பல நன்மைகளை உங்களிடமிருந்து அடைந்து விடலாம். புகழ்ச்சியை விரும்புபவர்கள் விருட்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும். அதே நேரத்தில் சண்டைக்கு போக மாட்டீங்க, வந்த சண்டைய விட மாட்டீங்க அப்படிங்கிறது நீங்க தான். எதுவுமே உங்ககிட்ட கொஞ்சம் பக்குவமா பேசுனாங்க அப்படின்னா அமைதியா அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுப்பீங்க. அந்த பக்குவம் தவறுச்சுன்னா நீங்க யாருன்னு காட்டுவீங்க. அதுக்கப்புறம் எப்படி தேளுக்கு பின்பக்கமா விஷம் இருக்கோ அந்த மாதிரி ஓட விட்டு காலம் கடத்தி அவர்களுக்கான பாடத்தை கற்றுக் கொடுப்பீர்கள். விருட்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இது செவ்வாய் வீடு. அதனால நியாயத்திற்காக தைரியமா போராடுகிற குணம் உங்களுக்கு உண்டு. செவ்வாய் அப்படின்னாலே போர் குணம் படைத்த கிரகம் யார்? முருகன். அந்த சரவணன் அசுரர்களை எப்படி வதம் செய்தாரோ அழகு அற்புதமா இருக்கும், குணம் அற்புதமா இருக்கும். அதே நேரத்தில் போர் குணம் உண்டு. அது நியாயத்துக்காக, தர்மத்துக்காக அல்லது உரிமைக்காக போராடக்கூடிய குணம். பொதுவாகவே நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் நம்ம வாழ்க்கையில. எதுக்குடா இவன் பொது காரியத்தில் ஈடுபட்டு இப்படி சின்ன பின்னமா வரான், இவனுக்கு என்ன கிடைக்க போகுது? ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போனா 4 காசு சம்பாதிக்கலாம், நல்லபடியா வாழலாம். ஆனா பொது விஷயத்துல ஈடுபட்டு ஒரு புண்ணியம் இல்லையே, 4 பேருக்கு நல்லது செஞ்சு என்ன நடக்க போகுது? இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம். அது யார் அப்படின்னா விருட்சிக ராசி தான். நியாயம் எங்க தேவைப்பட்டாலும் அங்க நீங்க போயிடுவீங்க. அது போல தடைகள் 1000 வந்தாலும் அந்த தயங்கி நிக்கிறது அப்படின்லாம் இல்ல, கிடையாது. ஏன்னா போர்கண்ட சிங்கம் இது, போர் குணம் கொண்ட தங்கம் இது விருட்சிக ராசி. அதனால எதுக்குமே தயங்கிறது இல்ல. இடையூறுலாம் வந்தா அஞ்சுவது மடமை அப்படிங்கிற தத்துவத்தை சொல்றவங்க, எதுக்குமே அஞ்சாம எழுத்து செயல்பட்டு வெற்றியை பெறுபவர்கள் விருட்சிக ராசி. அது மாதிரி மனசுல இருக்கிற எண்ணங்களை உடனே புரிந்து கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. ரகசியம் காப்பீர்கள், அதுதான் உங்களது மிகப்பெரிய பலம். எதுவுமே ரகசியமா இருந்து சாதிக்கிறது. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். ரகசியத்தை வெளியிடும் போது அது பல தடைகள் இயற்கையாகவும் வரும், செயற்கையாகவும் வரும், பிடிக்காத மனிதர்களால் வரும், பிடித்த மனிதர்களால் வரும். அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்ட நீங்க ரகசியம் காப்பீர்கள். அதே நேரத்தில் எந்த நேரத்தில் என்ன ரகசியம் தேவையோ அதை வெளியிடவும் தயங்க மாட்டீங்க. அங்கதான் உங்களுடைய சிந்தனை அற்புதமா செயல்படும். அப்ப உங்களது ராசிக்கான
அதிர்ஷ்டம், இந்த யோகம், கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் நீச்சமாகிற ராசி விருட்சிக ராசி. அதனால பதுங்கி அப்புறம் பாயிர புலியை போன்றவர்கள் நீங்க. உடல்ல இருக்கிற அந்த தைரியம் பலம் இருக்குல்ல, அது மனசுல கொஞ்சம் இருக்காது. ஏன்னா சந்திரன் கொஞ்சம் பயமுறுத்தியா வச்சிருப்பார். ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்காம செஞ்சீங்கன்னா செஞ்சிருவீங்க, யோசிச்சீங்கன்னா தயங்கிடுவீங்க. இங்கதான் சிக்கல். ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், அடிக்கணும்னு நினைச்சுன்னா அடிச்சிருவீங்க. ஆனா இவன் அடிக்கலாமா, ஏதாவது பிரச்சனை வருமா, இவன் பக்கம் ஏதாவது நியாயம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அடிக்க மாட்டீங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இது பல இடத்துல நல்லது நடந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்திருக்கும். எப்பொழுதுமே சிந்தித்து செயல்படுறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதை கொடுக்கும். அதே நேரத்தில் விருட்சகத்துல தீய கிரகங்கள் இருந்துருச்சு அப்படின்னா இந்த நோய் பாதிப்பு, தாம்பத்திய உறவுல நாட்டம் அதிகம், அடுத்த பாலினத்தவர்கள் மேல கொஞ்சம் ஈர்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதே நேரத்தில் சரியான இடத்துல செவ்வாய் பகவான் இருந்துட்டார் அப்படின்னா இப்படியான வாய்ப்புகள் வரும்போது இதெல்லாம் மறந்துட்டு உங்கள் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும், கடன் அடைக்கணும், பிரச்சனை தீர்க்கணும், கோடீஸ்வரன் ஆகணும், சொத்து வாங்கணும், இப்படிங்கிற மைண்டில் உங்களை மாத்திப்பீங்க செவ்வாய் அற்புதமான இடத்துல இருக்கும்போது. அது மட்டும் இல்ல, லக்னாதிபதி செவ்வாய் பலம் பெற்று இருக்கும்போது சொத்து வாங்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு உங்கள்கிட்ட. ஏன்னா செவ்வாய் பூமிக்காரகம். அப்ப பூமியை ஆளும் யோகம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. நீங்க சந்தேகமா பட வேண்டியதில்ல, சோர்வை அடைய வேண்டியதில்ல. எந்த நிமிஷத்திலும் எந்த காரியத்திலும் எந்த நேரத்திலும் இந்த விரக்திங்கிறத விட்டுருங்க. உங்களாலேயும் ஒரு நாள் ஜெயிக்க முடியும். நீங்க ஜெயிக்க போறீங்க, பூமியை ஆளப் போகிறீர்கள். இங்க என்ன நீங்க யோசிக்கணும் அப்படின்னா, படிப்பு முடிச்சா வேலை, வேலை முடியும் போது திருமணம், திருமணம் முடிஞ்சா வாழ்க்கை சுகமாக பயணிக்கணும், அப்புறம் செல்வம், புகழ், இப்படி போகக்கூடிய வாழ்க்கை, ஏதாவது சாதனை, இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை போகணும் அப்படிங்கிறது விதி. ஆனா அதே நேரத்தில் இங்க இடையில இருக்கிற சில கெட்ட கிரகங்கள் சேரும்போது அடுத்த பாலினத்தவர்களால பிரச்சனை, சலன புத்தி அதிகரிக்கிறது, குறுக்கு வழியில பயணம் செய்ய பார்க்கறது அல்லது சம்பாதிக்க முயற்சி பண்றது, உங்கள் மனசை கெடுக்கிறதுக்கு, உங்களை பாதாளத்துல தள்ளுறதுக்கு சில கிரகங்கள் அனுப்பி வைக்கிற மனிதர்கள், இவங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில திருவிளையாடல்களை நடத்துவார்கள். விதி அங்க விளையாட ஆரம்பிச்சிடும். அதனால எப்பொழுதுமே நீதிக்கு புறம்பா எதுவும் செய்யக்கூடாது, மனதை ஒருமுகப்படுத்தணும், சஞ்சலப்படக்கூடாது. அதுபோல உங்களது கொள்கையை நீங்க முன்னாடியே எழுதி வச்சுக்கணும், அதாவது ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உங்களால் அடைய முடியும். உங்க ராசியில சூரியனும் சந்திரனும் தர்ம கர்மாதிபதிகளாக இருக்காங்க. அதனால 4 பேருக்கு உங்க மூலியமா நல்லது நடக்கும், ஒளி கொடுப்பீர்கள், அவங்களால உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும், சுய கௌரவம் உயரும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 4 பேருக்கு நல்லது செய்யும் போது அது உங்களை உயர்த்தி விடும். அந்த தத்துவம் தான் உங்க வாழ்க்கையில. அதிக பேச்சும் உரத்த குரலும் உங்களுக்கு உண்டு. இதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை அமையும். குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா போராட்டங்கள் உண்டு, சிக்கல்கள் உண்டு, பிரிவுகள் உண்டு. பல பாடங்களை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க தீர்வுகளும் உண்டு. எல்லாமே உங்க கையில இருக்கு. இப்ப காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் தனுசு, தனஸ்தானம். அப்ப குரு வீடு உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுப்பார்கள். கண்டிப்பா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களும் ஒரு நாள் கோடீஸ்வரனாக போறீங்க. அதே நேரத்தில் 2இல் கேது அமைஞ்சா இங்க உங்களுக்கு 2 பாதை கிடைச்சிரும். ஒன்னு நல்ல பாதை, இன்னொன்று கெட்ட பாதை. எந்த பாதையை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த பாதையில் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், கோடீஸ்வரன் ஆவீங்க. ஆனா தேர்ந்தெடுத்த பாதைக்கு ஏற்றது மாதிரி உங்களது பாவ புண்ணியங்கள் சேர்க்கப்படும், கழிக்கப்படும். அவ்வளவுதான். நல்ல வழியில போகும்போது உங்கள் சந்ததியினர் உங்களை பாராட்டி புகழ்ந்து உங்க செல்வங்களை அனுபவிப்பார்கள். கெட்ட வழியில போகும்போது உங்களை தாண்டி உங்கள் சந்ததியினருக்கு போறது கஷ்டம். அதனால எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. ஆனாலும் நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் நீங்கள் கோடீஸ்வரர் தான். என்னங்க எப்படி சொல்றீங்க, இருக்கிற நிலைமை சரியில்லையே, அப்படியே நாங்க வாழ்றோம், எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சோம்னா நீங்க வீடியோவே முடிக்க முடியாது, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. புரியுது. ஆனாலும் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதை யாராலும் தடுக்க முடியாது, நாமளா இருந்தாலும் சரி. ஒரே நாள்ல அதிர்ஷ்டம் கைகூடி ஒரு மேஜிக் நடந்து செல்வ யோகம் வந்து சேரும் அமைப்பு அபூர்வமா சிலருடைய வாழ்க்கையில நிகழும். நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி தான் நிறைய பேர்ல பல கோடி பேர் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. நினைச்சு பார்க்க முடியாத யோகம் அவங்களுக்கும் வந்திருக்கும். இல்லனா பூர்வீக சொத்துக்கள் மூலியமாகவோ, திடீர் பதவி யோகத்தாலேயோ, அல்லது சீட்டுகள், லாட்டரி சீட்டுகள், அல்லது பங்கு சந்தைகள் மூலியமாகவோ, இப்படி சில பேருடைய வாழ்க்கை சட்டுன்னு மாறி போகும், அப்படியே தலைகீழா மாறி இருக்கும். அதுபோல சிலர் மெல்ல மெல்ல
கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு துரோகங்கள் தோல்விகள் இதெல்லாம் அடைஞ்சு மெல்ல மெல்ல முன்னேறி கோடீஸ்வர நிலையை அடைந்திருக்கிறார்கள். அப்ப இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கும்போது இந்த அதிர்ஷ்ட யோகம், இந்த ஒரு நிலை, இந்த ஒரு கோடீஸ்வர யோகம் நமக்கும் உண்டா, நமக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கத்தோட பார்க்கிற ஒரு குழந்தையா நீங்க இருக்கீங்க. ஒரு குழந்தை மாமரத்தில் இருக்கிற மாம்பழத்தை பார்த்து ஏங்குது. ஏன்னா அழகா இருக்கு, கலரா இருக்கு, நாக்குல எச்சி வருது, சாப்பிடணும்னு தோணுது. ஆனா அது உயரமா இருக்கு, அதனால பறிக்க முடியாது அப்படிங்கிற ஏக்கமும் இருக்கு. அந்த மாதிரி தான் என் அன்பு நண்பர்களாலையும் தோழிகளாலையும் இந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை, கோடீஸ்வரியாக மாறக்கூடிய நிலை இருக்குது. அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி சராசரி வாழ்க்கைக்கே போராடுறோம். இந்த நிலையில நாம எங்க கோடீஸ்வரனா ஆவறது? அந்த அதிர்ஷ்டம், அந்த யோகம் நமக்கு உண்டா அப்படின்னு பல பேருக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுது. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த இறைவனின் அருள் இருந்தா, முறையான உழைப்பு இருந்தா, புதிய சிந்தனை இருந்தா, எந்த ஒரு தொழில் மூலியமாகவும் வேலை மூலியமாகவும் கோடீஸ்வரராக நம்மளால முடியும். பல பேருடைய ஜாதகத்துல கோடீஸ்வர யோகம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த பூமியில பிறந்த அத்தனை பேருடைய ஜாதகத்திலையும் கோடீஸ்வர யோகம் இருக்கு, அது தெரியுமா? ஆனா அதை முறையா நம்ம பயன்படுத்திக்கிறோமா? எந்த நேரத்துல நமக்கு கிடைக்குது அதை முறையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சி எடுத்து அதை எது தடுக்குது, அந்த தடையை உடைச்சி நம்ம வெளியில வரமா, கோடீஸ்வர யோகத்தை நம்ம அடையறோமா அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளால அது முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல நேரம் இருக்கு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த சுகமான ஒரு காலகட்டம் இருக்கு. எல்லாருமே கோடீஸ்வரராக முடியும். ஜாதகத்தில் இருக்கிற சிறப்பு அம்சங்களை கண்டுபிடிச்சு அதுக்கேற்றது மாதிரி பல விஷயங்களை கடைபிடிச்சு நாமளும் கோடீஸ்வரராக முடியும். யார் தன்னுடைய வாழ்க்கையில செல்வந்தராகவும் சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை கொண்ட நபராகவும் திகழ்வார் அப்படிங்கிற விதி ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஜாதகத்துல இருக்கு. சில கிரக அமைப்புகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்புகளை சரியா பயன்படுத்த தெரியாமலேயே நம்ம மிஸ் ஆயிடுறோம். அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்காம அதுக்காக ஏங்கறத விட்டுட்டு நம்ம ஜாதகத்துல எந்த நேரத்துல எந்த துறையில ஈடுபட்டால், எந்த தொழில ஈடுபட்டால், எந்த வேலையில ஈடுபட்டால், அல்லது எந்த நாட்டுக்கு எந்த இடத்துக்கு போனா நம்மளால கோடீஸ்வரராக முடியும் அப்படிங்கறத கண்டறியணும். உண்மையை சொல்லணும்னா உழைக்காம யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது அதிக நாட்கள், அதிக காலங்கள், அதிக சந்ததியினரை எட்டாது, நிலைக்காது. அப்ப ஒருத்தர் ஏழ்மை நிலையிலிருந்து செல்வந்தராக மாறுகிறார் அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான திறமை, கடும் உழைப்பு, புதுவிதமான யோசனை, செயல்பாடு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் செல்வந்தராக முடியும். அதோட கொஞ்சம் என்ன இருக்கணும், அதிர்ஷ்டமும் இருக்கணும். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்துக்காக நம்ம காத்திருக்கிறத விட்டுட்டு ஏங்கறத விட்டுட்டு இந்த விஷயமெல்லாம் கவனிச்சு நம்ம செயல்பட்டு நம்ம கூட கொஞ்சம் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா, அதிர்ஷ்டத்தை எப்படி உருவாக்குறது? அதுதான் கடவுள், அதுதான் ஆன்மீகம், அதுதான் பிரபஞ்சம். அதனுடைய சக்தி நமக்கு கொஞ்சம் கிடைச்சது அப்படின்னா நாமளும் ஒரு நாள் கோடீஸ்வரராக முடியும். அதனால ஆசைப்படுங்க, முடிவு எடுங்க, கண்டிப்பா நீங்க கோடீஸ்வரனா ஆவீங்க. ஏன்னா அந்த கடவுள் அருள் உங்களுக்கு உண்டு. 1க்கும் 6க்கும் உடையவர் செவ்வாய் உங்க ராசியை பொறுத்த வரைக்கும். அப்ப இதுவே காலத்துக்கு 1/8 வருகிறது. செவ்வாய் ஆதிக்கம் கொண்டவர்கள் விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும். அதனால மண்ணால பிறந்தவர்கள். நீங்க சாதாரண நிலையில பிறந்திருந்தாலும், ஏழை குடும்பத்துல வளர்ந்தாலும், செவ்வாயின் பார்வை உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்தும். உங்க வாழ்க்கையில சொத்துக்கள், செல்வங்கள், சுகங்கள் சேர்ந்து நிறைய சம்பாதிச்சு இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்கள் விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும். இங்க என்ன தேவை அப்படின்னா நான் சொல்றத நம்பணும், அவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன ஞானியா, கடவுளா? இல்ல, கடவுள் சொல்ல சொன்னதை, எழுதி வச்சதை, அல்லது உங்கள் ராசிக்கான விதியை இங்க சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நம்ம ஒரு பாலமா தான் இருக்குமே தவிர அந்த பாலத்துல போற காரோ அல்லது அந்த பாலத்தை உருவாக்குன கடவுளோ நம்ம இல்லை. அதனால இந்த இடத்துல நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய இடத்தை நீங்க அடையலாம். எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், குடிசையில இருந்தாலும் கோட்டைக்கு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, குரு 2க்கும் 5க்கும் உடையவர். அப்ப தனம், சந்தான பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. குரு நினைச்சார் அப்படின்னா கெட்ட வழியில இல்ல, நல்ல வழியில சம்பாதிக்க வைப்பார். சுப கிரகம், சுப அதிபதி அவர். நல்ல வழியில சம்பாதிக்க வச்சு அந்த செல்வம் உங்க காலத்துக்கும் இன்னும் பல சந்ததியினருக்கும் கடத்துவார் அந்த செல்வத்தை. அப்ப அவருடைய அருளும் உங்களுக்கு உண்டு. அடுத்து பார்த்தோம்னா 3க்கு 4க்கு சனி பகவான் வருகிறார். நல்லதும் அதிகமா நடக்காது, கெட்டதும் அதிகமா நடக்காது. சம பலம் உள்ளவர் சனி பகவான். அதுபோல 8க்கு 11க்கு உடையவர் புதன். புதன் அப்படின்னா புத்திக்கு சொந்தக்காரர், அறிவுக்கு சொந்தக்காரர். இங்க நம்ம அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டோம். அப்ப யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா இவரும் உங்களுக்கு
உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். புத்தியை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், வேலையிலேயோ தொழிலையோ குடும்ப பிரச்சனையிலேயோ அல்லது குடும்ப மகிழ்ச்சியிலேயோ எதுல இருந்தாலும் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா புதனுடைய அருள் உங்களுக்கு வேண்டும். அதற்கு அவரும் ஒத்துழைப்பு தரார். உங்களை பொறுத்த வரைக்கும் யோகக்காரர்கள், யோக கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா குரு, சந்திரன். யோகம் இல்லாதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன். அந்த யோகம் இல்லாதவர்களை நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா யோகத்தை கொடுக்க வைக்கலாம். அதே நேரத்தில் ராஜயோகத்தை கொடுப்பவர்கள் சூரியன், சந்திரன். ரெண்டு பேருமே உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பவர்கள். கேந்திர திரிகோணங்களில் இருந்தா உங்களுக்கு ராஜயோகம் 100% உறுதி. போயிட்டு ஜாதகத்தை பாருங்க. அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனும் சந்திரனும் குபேர யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அவங்களோட குருவும் சேர்ந்தா நீங்க தான் ராஜா, நீங்க தான் மந்திரி. உங்களை ஆள்வதற்கோ அடக்குவதற்கோ இந்த உலகத்துல ஆளே இல்லை. நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் இந்த செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு, கேது இவர்களுடைய தொடர்பை பெறும்போது அப்படியே உங்க மூளையை கொஞ்சம் மழுங்க வச்சு சரி பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தை கொடுத்து தீய மனிதர்களை அனுப்பி உங்களை அவங்க வலையில சிக்க வச்சு தீய செயலுக்கு உட்படுத்தி விடும். இந்த சூதாட்டம், மது, மங்கை இது போன்ற விஷயத்துல உங்களை ஈடுபடுத்தி அதுக்கப்புறம் அசிங்கம், அவமானம், இழப்புகள், மீள முடியாத துயரம் இதையெல்லாம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னும் சில பேருக்கு இதெல்லாம் உடன் பிறந்தவர்களால அல்லது உங்கள் துணையால, கணவனாலோ மனைவியாலோ இப்படிப்பட்ட பிரச்சனை கூட சந்திப்பீங்க. ஏன்னா எல்லாருமே இங்க ராமனாக சீதையாக இருக்கிறதில்ல. நமக்கு எதிராகவே நம்முடைய துணை செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மேல எந்த ஒரு தவறும் இருக்காது. நன்றி கெட்ட உலகமடா அப்படின்னு அது உங்க வாழ்க்கையில பொருத்தமா இருக்கும். எல்லாமே சுயநலவாதி, சூழ்நிலை கைதியா மாறிடுவாங்க. அவர்கள் சந்தோஷத்துக்காக, சுகத்துக்காக உங்களை பயன்படுத்தி கொள்வார்கள். அப்ப இந்த இடத்தெல்லாம் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு, கேது இவங்க யாராவது தொடர்பு இருந்தாங்கன்னா அல்லது ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில எல்லா பாடத்தையும் கற்றுக் கொடுக்கும். ஒரு நரக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் வெளில வரணும். அதே நேரத்தில் குரு புதன் சேர்க்கை இன்னும் கொஞ்சம் குழந்தைகள பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை இதெல்லாம் கொண்டு வரும். குருவும் புதனும் சேரும்போது அதுபோல சந்திரன், செவ்வாய் சேர்ந்தா நோய் பிரச்சனைகள், இனம் புரியாத மனபயம், காம இச்சை அதிகரிக்கிறது. அதனால சில பாதிப்புகளை, அவமானங்களை, கோர்ட்டு கேஸு இதெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் எங்க வாழ்க்கையில வரப்போதா, நீங்க என்ன நெகட்டிவாக பேசிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க நண்பர்களே, தோழிகளே. ஒரு எச்சரிக்கை தான், ஒரு சின்ன எச்சரிக்கை, அவ்வளவுதான். இப்படிலாம் இருக்கு. உங்கள் மனதையும் தைரியத்தையும் சிந்தனையையும் முழுசா நீங்க செயல்பட நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்க பக்கமே நெருங்காது. இதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் அலட்சியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் சந்திக்க அதிக வாய்ப்புகள் வரும். நம்ம சொன்ன எடுத்த டாபிக் இருக்குல்ல, கோடீஸ்வரனா மாறுவீங்களா மாற மாட்டீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய தடை. இதிலிருந்து மீள்வதற்கே அப்புறம் உங்க வயசு போயிடும். அதனாலதான் எச்சரிக்கை மிக மிக அவசியம். ஆனா இதே நேரத்தில் அடுத்தவர்களை பார்த்து நமக்கு கொஞ்சம் கோபம் வரும். கெட்டவங்கெல்லாம் எப்படி பெரிய பணக்காரரா இருக்காங்க, அல்லது இவரெல்லாம் கார்ல போறாரு, இவரெல்லாம் பங்களா கட்டியிருக்காரு, இவரெல்லாம் 1000 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காரு, இவரெல்லாம் கோடீஸ்வரனா, எவ்வளோ பெரிய உயரம், இப்படி நம்ம ஆச்சரியப்படுவோம். இங்க அந்தந்த இடத்துல இருக்கும்போது தான் அந்தந்த தன்மைக்கான கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை நம்ம உணர முடியும். அதனால எடுத்த உடனே கோடீஸ்வரர்களை பார்த்து நம்ம முதல்ல சந்தேகப்படக்கூடாது. சில பேர் பெத்தவங்க நல்லவங்களா இருக்கும்போது, கோடீஸ்வரர்களாக இருக்கும்போது இவங்களும் கோடீஸ்வரராக இருப்பாங்க. ஆனா பல பேர் நம்ம நாட்டில் நம்மள மாதிரி தான் இருந்தவங்க இன்னைக்கு வேற உருவமா மாறி இருக்காங்க. வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டி இருக்காங்க. இங்க பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில வர வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு நம்மளை கோடீஸ்வரனாக்கணும் விதியே ஆசைப்பட்டாலும் அதை நம்ம அனுபவிக்கிறது இல்லை, அதை நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. அதையெல்லாம் விட்டுட்டு ஜெயித்தவர்களை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டதுண்டு, அதிசயப்பட்டதுண்டு, பொறாமை கூடப்பட்டதுண்டு. ஆனா அவர்கள் வாழ்க்கை சரித்திரத்தை புரட்டி பார்த்ததுண்டா? எத்தனை வழிகள், எத்தனை கண்ணீர் துளிகள், எத்தனை தோல்விகள், எத்தனை துரோகங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிராகரிப்புகள், எத்தனை இழப்புகள், எத்தனை தற்கொலை முயற்சிகள் புரட்டி பார்த்தா தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும்
அவர்கள் செத்து செத்து பிழைத்தது. அவர்களுடைய இதயத்தை தோண்டணும்னா தெரியும் எத்தனை பேரால் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் எத்தனை அவமானங்களை, தோல்விகளை, துரோகங்களை சந்திச்சு சுயம்புவா முளைச்சிருக்கிறார்கள் அப்படின்னு அவர்களுடைய இதயத்தை புரட்டி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். அது உங்களாலையும் முடியும். அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு தடைகள் அதிகமா இருக்கு, துரோகங்கள் அதிகமா இருக்கு, வாய்ப்பே கிடைக்கல, பெத்தவங்க சரியில்லை, வந்தவங்க சரியில்லை, கிடைச்ச வேலை சரியில்லை, எடுத்த தொழில் சரியில்லை, எங்க தலையெழுத்து சரியில்லை, விதி சரியில்லை அப்படின்னா உங்களை இந்த உலகம் மட்டுமல்ல இந்த விதியும் சேர்த்து கேலி கிண்டல் செய்யும், கிண்டல் பண்ணி சிரிக்கும். அதனால நம்மளாலேயும் முடியும். கோடீஸ்வரனாக அவர்கள் மட்டும்தானா? நம்மளாலே முடியும். நாமும் மனித இனம்தான். அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற அத்தனை வாய்ப்பும் நமக்கும் கிடைக்கும். அவர்கள் பட்ட துன்பங்களை நாமும் பெற்றால் நாமளும் ஒரு நாள் கோடீஸ்வரன் தான் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்க மனசுல வந்தா போதும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதனால இதெல்லாம் நம்மளால முடியுமா, நமக்கு இது நடக்குமா, நம்ம வாழ்க்கையில இப்படிலாம் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகமே உங்களுக்கு தேவையில்லை. நம்மளும் வாழ்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள். அடுத்த ஜென்மம் கண்டிப்பா உண்டு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா எதுவாக, எங்க, எப்படி பிறப்போம் அப்படின்னு தெரியாது. அது நம்ம கையில இல்ல. நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரே ஜென்மம் இந்த ஜென்மம். அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம கோடீஸ்வரனா மாற முடியல, 4 பேருக்கு நல்லது செஞ்சு புண்ணியத்தை தேட முடியல, நேர்மையா வாழ்ந்து புண்ணியங்களை சேர்க்க முடியல அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நடக்குமோ நடக்காதோ. நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த ஜென்மத்தை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கு. அப்போ பிறந்துட்டோம், கண்டிப்பாக கோடீஸ்வரனா மாறித்தான் ஆகணும் அப்படிங்கிற முடிவோடு நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா இந்த உலகம் சிரிக்காது, ரசிக்கும், உங்களை புகழ்ந்து பேசும். பூமிக்காரனான செவ்வாய் உங்க ராசி அதிபதி. அதனால சிறிய அளவிலாவது உங்க பேர்ல சொத்து கண்டிப்பா இருக்கணும். ஆனா அது பெரிய மதிப்பா இருக்கும். உங்க ராசிக்கு ருண ரோக சதுருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய். உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரியா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். அதனால பேச்சுல மிக மிக கவனம் தேவை. அதுபோல 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு. கண்டிப்பா வாழ்க்கையில பணத்துல உறங்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உண்டு. உங்க வாழ்க்கையை சொல்லக்கூடிய, வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். அப்ப கண்டிப்பா அழகா அற்புதமான சிந்தனை, இல்லற வாழ்க்கையில சிறந்து விளங்கக்கூடிய குணம், இதெல்லாமே உண்டு. கலையில் சிறந்தவராக இருப்பார்கள், ஏதாவது ஒரு புகழ் அடைந்தவராக இருப்பார்கள் உங்களது துணை, கணவனோ மனைவியோ. அதுபோல சயனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கும் சுக்கிரனே அதிபதி. அதனால பயணங்களால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதனாலே உங்களுக்கு பணம் கொட்டும். நீங்க ஆன்மீகத்தோட பயணம் செய்யும் போது, எந்த ஒரு விஷயத்தையும் வணங்கி விட்டு கடவுளை நினைச்சுக்கிட்டு செய்யும் போது, தொடங்கும் போது அருமையான பலனை அது கொடுக்கும். உங்க வாழ்க்கைய எதை நோக்கி நீங்க பயணம் செய்கிறீர்களோ, எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆன்மீகத்துல தயவு செஞ்சு ஈடுபடுங்க. ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குங்கள். நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு. இந்த சனி பகவான், புதன் இவங்களுடைய நிலையெல்லாம் நல்லா இருக்கணும், உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா இறைவனோடு கலந்து விடுங்கள். அது கண்டிப்பா நல்லது நடந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. இந்த சித்தர்களெல்லாம் எங்கே இருந்தாலும் விடாதீங்க, காலில் விழுந்துருங்க. ஆசி கொடுங்க ஐயா, அருள் கொடுங்க ஐயா அப்படின்னு. அதே நேரத்தில் இவர்களுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கிடைச்சதுன்னா நீங்க வேற லெவல். கிடைக்கல அப்படின்னா இந்த வீடு அமையறதுல, செல்வங்களை சேர்க்கறதுல சில சிரமங்கள் ஏற்படும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகத்துல ஈடுபட்டு உங்களது சிந்தனையை தெளிவாக்கி செயல்பட ஆரம்பிக்கும் போது, உழைக்க ஆரம்பிக்கும் போது நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். குறைஞ்சபட்சம் 45 வயசுலயாவது சொந்த வீடு, பங்களா, மாடி, பெரிய மாடி வீடா கட்டுவீங்க. இறைவனின் அருளோடு நீங்க சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா. அதே நேரத்தில் வீட்டையோ சொத்தையோ அல்லது நகை இதெல்லாம் உங்க பேர்ல இல்லாம உங்களது மனைவி, கணவன் பேர்ல இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னேற்றத்துக்கு எந்த தடையும் இருக்காது. அடுத்தது முக்கியமா உங்க ஜாதகத்தில் நீங்க கவனிக்க வேண்டிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் எனப்படும் 11ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த ரெண்டுலையும் சூரியன் பலம் பெற்றால் தந்தையாலும், சந்திரன் பலம் பெற்றால் தாயாலும், செவ்வாய் பலம் பெற்றால் நண்பர், கணவர், உடன் பிறப்புகளாலும், புதன் பலம் பெற்றால் மாமனாலும், சொந்த அறிவாலும், குரு பலம் பெற்றால் முன்னோர்கள், அறிஞர்கள், அரசியல்வாதிகள், புத்திரர்கள் அதாவது மகன், மகள் இவர்களாலும், சுக்கிரன் பலம் பெற்றால் மனைவியாலும், சனி, ராகு, கேது பலம் பெற்றால் வேலையாட்களாலும் நம்ம நல்லதை அனுபவிக்கலாம், நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். இதுல நீங்க உங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை எடுத்துட்டு போய் எது பலம் பெற்றிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இப்ப நீங்க தேர்ந்தெடுக்கணும், யாரால நம்ம வாழ்க்கையில தொழில முன்னேறுவோம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். எந்த இடம் பலம் பெற்றிருக்கிறது? அப்பாவாலையா, அம்மாவாலையா, நண்பர்களாலையா, கணவராலையா அல்லது மனைவியாலையா, மாமனாலையா, சொந்த அறிவாளா அல்லது முன்னோர்கள், அறிஞர்கள், அரசியல்வாதிகள் அல்லது பிள்ளைங்களாலையா, இப்படி யாரால நம்ம
யோகத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு ஜோதிடத்தில் தெரிஞ்சுங்க. ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னொரு விஷயம், இதுல பலம் பெற்றிருக்கும் போது நேர்மையற்ற வழியிலும் செல்வம் சேரும். இதை நீங்க சுத்தமா தவிர்த்து விடுவது நல்லது. நம்ம வாழ்க்கை முழுவதும் நல்லா சம்பாதிக்கணும், புண்ணியத்தை சேர்க்கணும், நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய செல்வத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேர்மையற்ற வழியில் உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதை தவிர்த்து விடுங்கள். கிரகங்கள் தன்னிச்சையா நமக்கு பலன் கொடுக்காது. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க. கிரகங்கள் தன்னிச்சையா நமக்கு பலன் கொடுக்காது. ராசியின் தொடர்பில் பலன்களை இறுதி செய்யும். அந்த அளவுக்கு ராசிக்கு ஒரு சிறந்த இடம் இருக்கிறது நம்முடைய ஜாதகத்துல. ஏன்னா ராசி மிக முக்கியமானது. சந்திரன் அமைந்த இடம் ராசியாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப கர்மவினை காலத்துடனும் காலம் ராசியுடனும் ராசி பிறந்த நம்முடைய ஜாதகத்துடனும் இணைந்திருக்கும். இப்படி கர்மவினை பிறந்த நம்மோடு இணைய இந்த ராசியின் பங்கு மிக மிக முக்கியம். கர்மவினை நம்ம கூட வந்து சேரணும் அப்படின்னா இந்த ராசி அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த ராசியை வணங்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். யாருமே ராசியை அலட்சியப்படுத்தாதீங்க. எப்போது நீங்கள் பூஜை அறையில பூஜை செஞ்சாலும் கோவில்ல போய் வணங்கினாலும் உங்கள் ராசியை மறக்காதீங்க. முதல்ல குலதெய்வம், அடுத்தது ராசி, அடுத்தது இஷ்ட தெய்வம். இப்படி உங்களது வேண்டுதலை வைங்க. உங்களுக்குன்னு அமைஞ்சிருக்கிற தெய்வம் திருச்செந்தூர் முருகன். உங்களுக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் அப்படின்னாலே முருகன். திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க, அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுப்பார்கள். அதுபோல இந்த மந்திரத்தை எப்பொழுதுமே மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. ஏன்னா 3 கிரகத்துக்கான மந்திரம் உங்க வாழ்க்கையில மிக முக்கியமானவர்கள் செவ்வாய், சூரியன், குரு. இந்த 3 பேரையும் வழிபடுவது நல்லது. இந்த மந்திரத்தை அதுக்கு மனப்பாடம் பண்ணிக்கிங்க. வீட்டில் சாமி கும்பிடும் போதும் கோவிலுக்கு போகும்போதும் நவக்கிரகங்களை சுற்றி வரும்போதும் இந்த மந்திரத்தையாவது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்லுங்க. கும் குஜாய நம, ரம் ரவியே நம, கும் குருவே நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் கண்டிப்பா நிகழும். எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க வேணா நினைக்கலாம் நம்முடைய உழைப்பே நம்மளை முன்னேற்றாதா அப்படின்னு. எப்பொழுதுமே எவ்வளவு உழைப்பு இருந்தாலும் அது நமக்கு பெரிய பலம். அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இறைவனின் துணை வேண்டும், அருள் வேண்டும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதுதான். நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா அந்த இறைவனின் துணை வேண்டும். பாண்டவர்களை பார்த்திருப்பீங்க. போர்ல உரிமையை பெற வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம். பல விஷயங்களை இழந்திருப்பாங்க. அதனால போர் வருது. கௌரவர்கள் 100 பேர், அவங்க கூட இருந்தவங்களும் பல ஆயிரம் பேர். பாண்டவர்கள் 5 பேர். அவர்கள் கூட இருந்தது யாரு? கண்ணன் ஒருவனே, இந்த பரமாத்மா. ஆண்டவன் துணையுடன் அறவழியில் செயல்பட்டு இன்னல்களை எல்லாம் கடந்து வெற்றி பெற்றனர் பாண்டவர்கள். அது காரணம் யாரு? கண்ணன் பரமாத்மா. ஒவ்வொரு இடத்திலையும் அவர் கூட நின்னார், துணை புரிந்தார், இன்னல்களை எல்லாம் எளிதாக கடக்க வைத்தார், உலகத்தை புரிய வைத்தார். 1000 பேர் கௌரவர்கள் கூட இருந்து என்ன புண்ணியம்? அங்கு வலிமை இருந்தது, ஆனால் தெய்வத்தின் அருள் இல்லை. இங்கு 5 பேர் தான் பாண்டவர்கள், இங்கு தெய்வத்தின் அருள் இருந்தது. கண்ணன் கூட இருந்தான். அதனால தெய்வ சன்னியத்தின் தொடர்பு மிக மிக அவசியம். தெய்வத்தின் அருள் மிக மிக அவசியம் அப்படிங்கிறத இந்த கண்ணனின் பங்கு வெளிப்படுத்துகிறது. அதனால நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆகணும், முன்னேறணும், எதையுமே சாதிக்கணும், எந்த துன்பங்களிலிருந்தும் வெளியில வரணும் அப்படின்னா இறைவன் நம்ம கூட கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மகாபாரதம். அப்ப நம்ம மகாபாரதத்துல நம்ம எப்படி போராடிக்கிட்டு இருக்கோம்? நம்ம கூட இருக்க போறது எந்த தெய்வம்? அல்லது தெய்வத்தை நம்ப மாட்டேன், உழைப்பால என்னால உயர முடியும். இது யார் தெரியுமா? இது ஒரு கர்வம். யாரு? கௌரவர்களுடைய எண்ணங்கள். கடவுள் அப்படிங்கிறவரும் ஒருத்தன் இல்ல, உழைப்பு ஒன்று இருந்தா போதும் அப்படின்னு சொல்றவங்கலாம் 1000 பேர் இல்ல, கோடிக்கணக்கான பேர் துணை இருந்தாலும் அவங்களால ஜெயிக்கவே முடியாது வாழ்க்கையில். இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிற அத்தனை கோடீஸ்வரர்களும் தெய்வத்தின் துணை கொண்டு வந்தவர்களாகத்தான் இருக்கும். இதுல யாருமே சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தெய்வத்தின் துணை மிக மிக முக்கியமானது. நமக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சபூதங்கள் என்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது பஞ்சபூதங்கள். ஆனா நமக்கு பஞ்சபூத பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? மனுஷன் வாழ்க்கையிலே மிக முக்கியமான பிரச்சனை இந்த 5 பிரச்சனை. என்ன பிரச்சனை? குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் வேலை பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, நோய் பிரச்சனை. இந்த 5 தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை. ஒரு மீள முடியாத பிரச்சனையா நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த 5 பிரச்சனை. இந்த 5க்குள்ளர தான் நீங்க எந்த ஒரு துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் இருந்தாகணும். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா தெய்வத்தின் அருள் வேண்டும். பாண்டவர்களுக்கு கிடைத்த கண்ணனை போல் நம்முடைய
பிரச்சனை தீர்ந்து நம்முடைய மகாபாரத போரில் வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கான தெய்வம் கண்டிப்பா தேவை. அப்ப பரிகாரங்கள்ங்கிறது மிக முக்கியம். தெய்வத்தை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா பரிகாரங்களும் மிக முக்கியம். தெய்வத்தின் பார்வை நம்ம மேல கிடைக்கணும் அப்படின்னா பரிகாரங்கள் மிக மிக முக்கியம். அலட்சியமே செய்யக்கூடாது இந்த விஷயத்துல. ஏன் பரிகாரங்கள் அப்படின்னா கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா நமக்கு கஷ்டங்கள் வந்து கர்ம வினை தீரும். அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியல, ஒரே நிலையில இருக்கும் அப்படின்னா நம்மளா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது தான் பரிகாரம். கஷ்டம் நிறைய வந்திருக்கு, நிறைய அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அது பாடம். அடுத்தது நல்ல காலம் பிறந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஆனா கஷ்டங்களும் இல்லை, சந்தோஷமா இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வர முடியல, பெரிய லெவலுக்கு போக முடியல அப்படின்னா இந்த பரிகாரங்களை செய்யணும். நாமளா போய் கஷ்டப்படணும். அப்போ நம்மளா கஷ்டப்படணும், அப்படி எதுவுமே செய்யக்கூடாது, தானாக நடக்கணும் அப்படின்னா நடக்காது. பூஜைகள், ஆன்மீக பயணம், யாத்திரைகள், அதுபோல கிரிவலம், உண்ணாவிரதங்கள், நம்மளே வருத்திக்கக்கூடிய பல பரிகாரங்களை நம்ம செய்யணும். அதுக்கு இந்த பரிகாரம் நல்ல பரிகாரமா இருக்கும். இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் செல்வம் சேரணுமா? திருமகளின் மகாலட்சுமியின் பார்வையும் குபேரனின் அருளும் சேர்ந்து குறைவற்ற செல்வத்தை கொடுக்கணுமா? அப்ப இந்த எளிய பூஜையை நீங்க செய்யுங்க. ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இங்க என்ன முக்கியம் அப்படின்னா உண்மையான பக்தியும் நம்பிக்கையுடனும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நான் உண்மையா நம்பிக்கையா இந்த பரிகாரத்தை செய்யறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா போதும். கடவுள்கிட்ட உங்க வீட்டில் செல்வ மகளும் குபேரரும் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள். பூஜையை தொடங்கிறதுக்கு முன்னாடி சில பொருட்கள் வாங்குறது அவசியம். முதல்ல பூஜை செய்யற நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். என்னைக்கு நம்ம பூஜை செய்ய போறோம்? தொடர்ந்து 9 வாரம் அல்லது தொடர்ந்து 9 மாதம். என்னைக்கு பூஜை செய்ய போறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. என்னைக்கு நீங்க பூஜை செய்ய போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணீங்க. வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போறீங்களா அல்லது மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போறீங்களா அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம கோடீஸ்வரனாக மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? பணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி, குரு பகவான், குபேரர், சுக்கிரர், ராகு பகவான் இவர்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். இவங்களுடைய அருள் கிடைச்சாதான் நம்ம கோடீஸ்வரனாக ஆக முடியும். அப்ப இந்த 5 பேருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும். என்னைக்கே அந்த வெள்ளிக்கிழமை 9 நாட்களும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தான் தேவர்களும் பித்ருக்களும் நம்ம வீடு தேடி வருவாங்க. அவங்க வர நேரத்துல நம்ம முழிச்சிருக்கணும். அப்ப அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு எங்கேயும் போக கூடாது. கதவு கிட்ட போகணும். கதவை திறந்து மகாலட்சுமியே வருக, 30 முக்கோடி தேவர்களே வருக அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. 3 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு பூஜை அறையவும் வாசலையும் சுத்தம் பண்ணிட்டு வாசல்ல சாணம் தெளிங்க. நீங்க நகரத்துல இருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணியை கரைச்சி அதை வாசல்ல தெளிச்சிங்க. கொஞ்சம் உங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி தெளிச்சுக்கிட்டு பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. இது மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய செயல். பாரம்பரியமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பெரிய வரலாறே உண்டு. 1000 ஏழைகளுக்கு உணவு போடுறதும் இந்த பச்சரிசி மாவு கோலம் போடுறதும் ஒண்ணு. பூச்சி, புழுக்கள், எறும்புக்கள் இதை எடுத்துட்டு போய் சாப்பிட்றது அந்த புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இந்த பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. பொடியாலேயோ மண்ணாலேயோ கோலம் போடாதீங்க. கோலம் போட்டுட்டு பூஜை அறையில போய் வழக்கமா தீப தூபம் ஏத்துங்க. சாம்பிராணி புகைய நல்லா தூவ விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் மிக முக்கியமான மந்திரம். அவ்வளவு சக்தி உண்டு இந்த மந்திரத்துக்கு. இந்த மந்திரத்தை சொல்றவங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஒழுக்க நெறியோடு, உள்ள தூய்மையோடு, மன தெளிவோடு இருக்க வைக்கும். வீட்டில் சுத்தமான இடத்துல அமர்ந்து 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. மகாலட்சுமி காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை ச வித்மகே விஷ்ணு பதன்யை ச தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரம் எத்தனை முறை? 108 முறை கண்டிப்பா சொல்லுங்க. 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லிட்டு அன்னைக்கு நீங்க என்ன வேலை தொழில் செய்றீங்களோ அதை மனப்பூர்வமா செய்யணும், உண்மையா செய்யணும். அந்த செயல்ல எந்த ஒரு கள்ளம், கபடம், பொய் எதுவுமே இருக்கக்கூடாது. நடிக்கவே கூடாது. இந்த விஷயத்துல ஒரு தொழிலையோ வேலையிலையோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நேர்மையா இருக்கணும். உங்க வேலைக்கு ஏற்றது மாதிரி, தொழிலுக்கு ஏற்றது மாதிரி அன்னைக்கு தெளிவா இருங்க. அதுபோல லட்சியத்தை மனசுல ஓட்டி பாருங்க. கனவு காணுங்கள் அன்று முழுவதும். கனவுன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ நேரம் கிடைக்கும் போது ஒரு 10 நிமிஷம் நீங்க என்னெல்லாம் ஆகணுமோ, என்னவா ஆகணுமோ, எப்படி வாழணும், உங்களுடைய லெவல் என்ன, எப்படி நீங்க ஆசைப்படுறீங்க, என்ன தொழில் ஆசைப்படுறீங்க அல்லது என்ன வேலையில் ஆசைப்படுறீங்க, எந்த அளவுக்கு உங்களோட வசதியை பெருக்கிக்கிறீங்க, அதை எல்லாமே ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து உங்க எண்ண ஓட்டத்துல ஓட விடுங்க. எண்ணங்களுக்கு மிக சக்தி உள்ளது. ஓட்ட விடுங்க. அப்புறம் மாலையில ஒரு 8 அகல் விளக்குல தீபம் ஏற்றணும். 8 அகல் விளக்குலையும் சுத்தமான பசுனை ஊத்தி அப்புறம் பஞ்சு திரிய மஞ்சள்ல கலங்க. மஞ்சள் வீட்டில் வச்சிருப்பீங்களா, அதுல கலந்து 8 வகையான திரிய அதுல சுத்தி வைங்க. மஞ்சள் திரிய அதில் வச்சு தீபம் ஏற்றுங்க. இரவுல காலையில் எப்படி தீப தூபம் ஏற்றி சாமியை கும்பிட்டீங்களோ அதே போல்
இப்பயும் வணங்குங்க. ஒரு நாளைக்கு 108 முறை அப்படிங்கிற அந்த மந்திரத்தை காலையில் ஒரு 54 முறையும் இந்த மாதிரி மாலையில் ஒரு 54 முறையும் சொல்லலாம். உங்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதே போல் சொல்லுங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொருள் முக்கியமாக தேவைப்படுது நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னா, நெய். இது மகாலட்சுமியின் அம்சம். மஞ்சள் கலக்குறீங்க திரியில, குரு பகவானுக்குரிய பொருள் அது. தீபம் எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா தேவர்களுக்கும் உரிய பொருள். திரியோட இந்த 4மே மிக மிக முக்கியமானது. முக்கியமானதுன்னா தரம் கலப்படம் இல்லாத சுத்தமான நெய்யா இருக்கணும். 9 நாளும் நீங்க பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி கோலம் போடணும். இதெல்லாம் உங்களால முடியல நீங்க இருக்கிற வேலைக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9 விதமான பூஜை பொருட்கள் கலந்த பச்சரிசி கோலமாவு கட்டி வச்சிருக்காங்க. பவுடரும் வச்சிருக்காங்க. பச்சரிசியால இது வரைக்கும் யாரும் பவுடரால கோலம் போட்டிருக்க மாட்டாங்க. மண் பொடியால தான் போட்டிருப்பாங்க. இவங்க பச்சரிசியாலேயே பொடியும் வச்சிருக்காங்க, கட்டியும் வச்சிருக்காங்க. அப்படியே வேலையே இல்லை, தண்ணியில் நனைச்சி உடனே கோலம் போட்டுடலாம். நெய்யும் இவங்கள்ட்ட சுத்தமான நெய், பசுமாட்டு நெய் இருக்கு. தீபத்திரியும் இருக்கு. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்க. தேவைன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி அந்த தீபத்தை வச்சு வடக்கு பார்த்து அந்த தீபத்தை வச்சு தீபத்தை ஏத்துங்க. இப்படி 8 தீபத்தையும் ஏத்தணும் அப்படின்னா அஷ்டலட்சுமிகள் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுப்பார்கள். இதனால கிடைக்கிற பலனை சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவை பத்தாது, நிறைய போகும், நிறைய நேரம் ஆகும். வேண்டாம். கண்டிப்பா உங்களை கோடீஸ்வரனாக்கும். ஒரே வரியில சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். நீங்க செல்வந்தரியாக மாறுவது நிச்சயம். இந்த 9 நாட்களுக்கு மட்டும் இதை செஞ்சு பாருங்க. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்டமா சித்திகளும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டா கிடைக்கும் அப்படிங்கிறது பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய அனுபவம். இங்க முதல்ல நம்பிக்கை தான் முக்கியம். அடுத்தது நம்முடைய எண்ணங்கள் மிக மிக முக்கியம். அடுத்தது தரமான பொருட்கள் முக்கியம். அப்படி எண்ணங்கள் உறுதியா இருந்தா எதை நம்ம நினைக்கிறோமோ அதை சாதித்து காட்டலாம். நல்ல எண்ணங்களை, நம்பிக்கை எண்ணங்களை, மகிழ்ச்சி எண்ணங்களை திரும்ப திரும்ப நம்ம நினைக்கிறப்ப அது உடனே உழைப்பா மாறும், கனவா மாறும். அதுக்காக நம்ம கஷ்டப்படுவோம். நமக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். நம்முடைய சக்தி நம்முடைய எண்ணத்தில் தான் இருக்கிறது. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இவ்வளவு நேரம் பேசுறது எதுவுமே உங்க காதுல வீழனாலும் நீங்க கவனிக்கல அப்படின்னாலும் இதை முக்கியமா கவனிங்க. எண்ணங்கள் மிக மிக முக்கியமானது. இவ்வளவு விஷயம் சொன்னதையும் நீங்க நம்பினாதான் அடுத்தது உங்க வாழ்க்கையில் நீங்க கோடீஸ்வரராக மாற முடியும். அப்ப எண்ணம், நம்பிக்கை மிக மிக முக்கியமானது. அதனால விழிப்போடு இருங்கள். மனம் அப்படிங்கிற நிலத்துல எதை போடுறோமோ அதுதான் விளையும். அதுல எதை போடணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு போடணும். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா எப்படி வேணாலும் முன்னேறலாம். ஆனா எப்படி முன்னேறணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு நீதி இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. அதன்படி நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதா மிக மிக முக்கியமானது. எப்பொழுதுமே இதை கடைபிடிங்க. உண்மை, உழைப்பு, உதவி, ஆன்மீகம், அதாவது இறைவனை நம்புவது. இதை மட்டும் மனசுல வச்சுங்க. நம்பிக்கையோடு உறுதியோடு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நாள் கோடீஸ்வரன் தான். எப்பொழுதுமே இறைவன் துணையோட பயணம் செய்யுங்கள். இறைவனை பார்த்து இப்படி கேளுங்க. என்னை எத்தனை துரைகள் வீழ்த்தினாலும், எத்தனை துன்பங்கள் வீழ்த்தினாலும், எத்தனை விதிகள் வீழ்த்தினாலும், என்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் வாழ வைக்க நீ இருக்கிறாய் ஈசனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களது முயற்சியை தொடங்குங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.